ஓபிஎஸ் அவர்களா கட்சியில அழைச்சிருக்கீங்களா நீங்க? நிர்வாகி அவங்க வந்து இருக்கிறாங்க. எப்படி அவரை மட்டும் சேர்த்துக்கீங்களா இல்ல அவரை கூட அவர் எப்படி சேர்த்த முடியும்? அண்ணா திமுகவுக்கு எதிராக ரெட்டலை ஏற்ற போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான். ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தை வீரையாக செஞ்சு இந்த கட்சி வெற்றி பெறன்னு வைக்கிறார். அவர் போய் இந்த பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு. பலாப்பழத்தை பூஜை பண்ணுறது எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே ஒரு முறை இதே தவறு செஞ்சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டவர். இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார்? எப்பவுமே இருந்ததில்லை. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமாக இருந்த சரித்திரமே கிடையாது. சுயநலமாக தான் செயல்படுவார். இதே 1989ஆம் ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தன்னந்தனியாக அம்மா தலைமையில் ஒரு கட்சி சேவல் சின்னத்தில் நான் நின்னேன். அப்போ அம்மா சேவல் சின்னத்தில் இருந்தால் போடி நாய்க்கனூரில். அப்பொழுது திருமதி வெண்ணிலாரை நிர்மலா அவர்கள் ஜானகினி சர்வா போட்டாங்க. அப்போ சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் இந்த ஓபிஎஸ். அம்மாவுக்கு எதிராக அப்போவே இருந்தார். எப்போ அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார்? எப்போ அதிமுக விசுவாசமாக இருந்தார்? எந்த காலகட்டத்திலும் விசுவாசமாக இருந்தது கிடையாது. சுயநலம். இப்போ கூட சுயநலத்தில் தானே அங்கே போய் போட்டிட்டாரு. ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலான்னு. ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காரு. ஒரு பலாப்பழத்தை போய் வச்சு பூஜை பண்ணுறவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏற்றுக்குவான்? சொல்லுங்க பார்க்கலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தெய்வங்கள். இந்த கட்சி கட்டி காக்குறாங்க. இந்த கட்சிக்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் ஓபிஎஸ் நிலை தான் வரும்.